விஷயம் வாங்க. அக்கா வண்டிக்கு எல்லா பணத்தையும் கட்டியாச்சு. இனிமே உங்க நிலத்துல இல்ல ஏன் வண்டி தான் ஓடும். அப்ப இனிமே உங்களுக்கு கவலையே இல்ல. ஆமாக்கா. தம்பி சாப்பிட்டீங்களா? இல்லையே. எங்க கூட சாப்பிடலாம் வாங்க. டாக்டர் வந்து கௌரிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துருக்காரு. இந்த விஷயத்துல அண்ணிட்டு சொல்லி ஆகணும். அதெல்லாம் முடியாது. அதென்னது தினம் அண்ணி என்ன பழைய சோறு வெங்காயமும் வச்சிருக்கேன். எங்க கூட தான் சாப்பிடணும். வா. பழைய சோறுமா? அண்ணே வாங்க பாட்டி ஏத்தி விளையாடலாம். வேலை வேலை இது நின்னு அணையதானா. ஆஹா ஆஹா. நீங்க சாப்பிடுயா? நான் சாப்பிடுறேன். நீ சாப்பிடு. சாப்பிடுங்க. பிரமாமா இருக்கு. தம்பி சோத்துல எல்லாம் சேர் அடிச்சுட்டா. சோத்துல தானே சேர் அடிச்சா? அவஸ் அடிக்கிறேன். குடிங்க. அபிஷேகம். ஐயோ ரைட். கார் எப்படி ஓடுற? ரைட். ஐயோ பண்ணலாமா? ஓஹோ அது நம்ம வண்டி டிராக்டர்ல இருக்குல்ல முடியாது. எப்பா எப்பா எப்பா. அம்மா என்னம்மா இது வேஷம்? இவங்க அப்பா எங்க? அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காரு. ஐயோ இந்த வேஷத்துல மாப்பிள்ளை உன்னை பார்க்கணும். போமா. ஏம்மா நான் சும்மா தான் வந்துட்டு இருந்தேன். அந்த டிராக்டர்கார என்ன வண்டியில இருந்து இழுத்து என்ன சேத்துல தள்ளி விட்டாம்மா. நீ சும்மா வந்துகிட்டு இருந்த. எதுவா இருந்தா என்ன? என் தங்கச்சி ஊருக்கு முன்னால அவமானப்படுத்திருக்கான். டேய் அவன் ஆம்பளடா. நானும் ஆம்பளை. என்ன லட்சுமி மாப்பிள்ள பெரிய இடம், ஏகப்பட்ட வசதி, காரு, எஸ்டேட், பங்களா. அடேங்க அப்பா நம்ம பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. ரொம்ப சந்தோஷங்க. கீத்து கீத்து கீத் கீத் மாப்பிள்ள உன் போட்டோ ஒரு தடவை தான் பார்த்தான். ரெண்டாவது தடவை பார்க்க மாட்டேன்ட்டான். உன்னை நேர்ல பார்க்கணும்ட்டான். அவ்வளவு பியூட்டி நீ. இன்னும் 2 நாள் உன்னை பார்க்க வர்றாங்க. உனக்கு சந்தோஷம் தானே? சேர்த்து விட்டாளா? போச்சு போச்சு எல்லாமே போச்சு. இந்த ஜனங்களை நம்பவே முடியாது. இன்னைக்கு இங்க இருப்பாங்க, நாளைக்கு அங்க இருப்பாங்க. எப்ப எங்க இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த பாரு, ஜனங்க எப்பவுமே அவங்களுக்குள்ள தான் இருப்பாங்க. நிச்சயமா நம்ம பக்கம் வரவே மாட்டாங்க. சிறுசு என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல, அத வச்சே அவனை உள்ள தள்ளுறேன் பாரு. அப்பா என் பிரச்சனை வச்சு அவர் தண்டிக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. போச்சு போச்சு. என்னது? மறுபடியும் போச்சு. நீ என்ன சொல்ற? என்ன கடத்திட்டு போல நானா விருப்பப்பட்டு போனேன்னு சொன்னா உங்க நிலைமை என்ன? சங்குதான். கீதா அப்பா நீ அவரை தண்டிக்கணும்னு நினைச்சனா முதல்ல உங்க பிள்ளைக்கு தண்டனை கொடுங்க. தப்பு 2 பேர் மேல இருக்கும் போது ஒருத்தரை மட்டும் தண்டிக்கிறது நியாயம் இல்ல. முதல்ல போலீஸ்ல போய் இந்த கேஸ வாபஸ் வாங்குங்க. இல்ல உங்க பொண்ணு நீங்க உயிரோட பார்க்க முடியாது. உனக்கு என்ன பைத்தியமா? இத்தனை நாள் பைத்தியமா தான் இருந்தேன். இன்னைக்குதான் தெளிஞ்சது. இப்பதாண்டி நீ என் பொண்ணு. சபாஷ். ஒரு நாள் அவன் கூட இருந்ததுக்கே இப்படி மாத்திட்டானே, இனி நிரந்தரமா இருந்தா என்னென்ன பண்ணுவான்? அப்படி என்ன பண்ணுவான்? அவன் கூட போய் நானும் இருந்தா தான் தெரியும். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்லி பழகாதீங்க. என் மகளை நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். பெருசு கவலைப்படாத. அந்த டிராக்டரை எப்படி ஆஃப் பண்ணுங்கிற வழி எனக்கு தெரியும். வா நீ போ. இந்த 45 வருஷத்துல இன்னைக்கு தாண்டா நீ உருப்படியான ஒரு யோசனை சொல்லிருக்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 50 வருஷம் ஆகிருக்கு. உன் பொண்ணு மேல அதிகமா நீ பாசம் வச்சதுனால உருப்படியா எதையுமே யோசிக்க முடியல. சரி, காலத்தை கடத்தாதே, சீக்கிரமா விஷயத்தை முடி. என்ன சித்தப்பாது? எல்லாம் உன் கல்யாணம் தான். யாரோட? ஒரு பொண்ணோட. என்னங்கடாடே, உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு, உங்க அப்பனுக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு.
வீட்டை தேடி நீங்க சொல்லி அனுப்பிச்சிருந்தா நாங்களே வந்திருப்போமே. அதனாலதான் நாங்க வந்துட்டோம். என்ன பண்றது வாத்தியார் ஐயா, பிள்ளைங்க பண்ற தப்புக்கு பெரியவங்க தானே மன்னிப்பு கேட்கணும். தப்பா? வாத்தியார், எங்க மகன் உங்க மகளை பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட தப்பா சொல்லி அதனால உங்க மக வாழ்க்கை பாதிச்சிட்டதாக அந்த டிராக்டர்காரன் சொன்னான். அவனை வீட்டுல விசாரிச்சேன். பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவனை சாட்டையாலேயே அடிக்கணும்னு நினைச்சேன். அதனால அவனுக்கு தண்டனை கிடைக்கும். பாதிக்கப்பட்ட உங்க மகளுக்கு வாழ்க்கை கிடைக்குமா? அதனாலதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா, முடிவுக்கு வந்துட்டோம். முடிவா? ஆமா, உங்க மகளை இவர் மகனுக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். ஐயா, என்னங்க இது? நான் உங்க முன்னால் தான் இருக்கனா? எஸ், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? நினைக்கிறோம். கமலா, கமலா, நம்ம பொண்ணுக்கு பண்ண மகன் என்னால நம்ப முடியல. கமலா, உணர்ச்சி வசப்படாதீங்க வாத்தியார் ஐயா. இதுல நீங்க மட்டும் முடிவெடுத்தா பத்தாது. உங்க மகளை சம்மதிக்கணும், அந்த டிராக்டர்காரன் சம்மதிக்கணும். என் தம்பியை விடுங்க. அவனை வீட்டை விட்டே விரட்டிட்டேன். அவனுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் மக நான் கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டான். ஓடி கிழிங்க, ஆனா எங்க வீட்டுக்கு முன்னால கிழிச்சிடாதீங்க. முகூர்த்தத்துக்கு நல்ல நாளை இப்பவே பாத்துறேன். என்ன வேணும் உனக்கு? உங்க தங்கச்சி வாழ்க்கை பாழாயிடுச்சுன்னு என்ன பழி வாங்கிட்டீங்க. என் வாழ்க்கை இப்ப நடு வீதிக்கு வந்துருச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உன் வாழ்க்கை பாழாயிருச்சா? உங்க அப்பா நினைச்சாருன்னா இன்னைக்கு உன்னை யாருக்கு வேணும்னாலும் கட்டி வைக்கலாம். ஒரு பொண்ணு ராத்திரி முழுக்க ஒரு ஆம்பளையோட இருந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஆம்பளை அவளை கட்டிப்பா? இப்பவே உன்னொரு டாக்டர்கிட்ட கூட்டிக்கிட்டு போனா நீ கண்ணி கழியாதவன என்னால நிரூபிக்க முடியும். இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாப்பிளை பட்டாளத்தையே கூட்டிட்டு வரு. ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சு கருப்பழிச்சாதான் அவ கெட்டு போனவன் இல்ல. அழகா பேசி என் மனசு கெடுத்துட்டியே. என் மனசை உன்கிட்ட பறி கொடுத்த அப்புறம் இன்னொருத்தருக்கு அதுல இடம் இல்ல. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்ன வர வேண்டாம்னு சொன்ன கொப்ப என்ன நிச்சயமா மாப்பிளை ஏத்துக்க மாட்டான். யாரோட சம்மதமும் எனக்கு தேவையில்லை. நீங்க சரின்னு சொன்னா இந்த நிமிஷமே உங்க கூட வர தயாரா இருக்கேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு புரியுது. அப்படின்னா என்ன பழி வாங்கறதுக்கு இதுவும் ஒரு நடிப்புன்னு நினைக்கிறேன். இதை நான் நம்ப தயாரா இல்ல. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். நீங்க என்ன ஏத்துக்கலன்னா நிச்சயமா நான் என் உயிரை விட்டுருவேன். பெருசு, நீ என்ன தேய்ச்சிக்கல? வேணாம் பெருசு. ஏன்? உன் ஏரியா பெருசு, என் ஏரியா சிறுசு. உன் ஏரியா பெரிய டிஸ்ட்ரிக்ட், என் ஏரியா சின்ன தாலுகா. உன் ஏரியா தாங்கும், என் ஏரியா தாங்காது. பெருசு, இந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு எங்கப்பா போற? அதுக்கா அடைச்சி கௌரி, கௌரி, என்னமாச்சு? தெரியலம்மா, மயக்கமா வருது. 2-3 வாட்டி வாந்தி எடுத்துட்டு. என்னங்க, கௌரி தாயாக போறா. பெருசு, இனிமே நீ தலைக்கு கருப்படிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ தாத்தாவாக போற. எல்லா கருப்பையும் மொத்தமா நான் அடிச்சுக்க போறேன். என்னமா? என்னங்க திடீர்னு நம்ம பொண்ணு வாந்தி எடுக்கிறா? என்னமா ஆச்சு? என்னாச்சு? என்னடா சும்மா நிக்கிறீங்க? போய் டாக்டர் கூப்பிடுங்க. போங்க. வேண்டாம் அம்மா, நீங்க உள்ள வாங்க. ஓ, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. வயித்து வலி இப்படியே விட்டு வச்சு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா? உன் சங்கம் என் மூடுறா. ஐயோ, என்னங்க இதுக்கு தாங்க நான் சொன்னேன். நீங்க பண்ண பாவம் உங்க பொண்ணுக்கு தான் வந்து சேருன்னு சொன்னேன்னு. நீங்க கேட்டீங்களா? ஒரு பொண்ண பழி வாங்க போய் நம்ம பொண்ணு பலி ஆயிட்டா. லட்சுமி, என்ன சொல்ற? அத நான் எப்படிங்க சொல்லுவேன்? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாலேயே கர்ப்பம் ஆயிட்டா. கீதா, என்ன இது? அப்பா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னா அங்க 4 பேர் எனக்கு எடுக்க வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த தங்கராசு தான் காப்பாத்துச்சு. அந்த பயத்துல நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண்ணு திறந்து பார்த்தா அரை நிர்வாணமா கிடந்தேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. அப்படின்னா உன்னை இப்படி பண்ணது தங்கராசா தான் இருக்கும். உன்னை ஏற்கனவே ஒரு தடவை கொண்டு போனானே. அப்ப என்ன அவர் ஒண்ணு பண்ணல. இவளை பட்டணத்துக்கு கொண்டு போய் வயித்துல வளர்ற கருவை கலைச்சு கல்யாணத்தை பண்ணிடுவோம்.
ஐயோ பெருசு, ஒருத்தன் குழந்தைய வயித்துல வச்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம வீட்டுல எரியற டியூப் லைட்ட கழட்டிட்டு சிகப்பு லைட்ட மாட்டிட வேண்டியதுதான். பேசல. அப்பா, சித்தப்பா சொல்றதே உங்களால தாங்க முடியலையே, என்ன அதை செய்ய சொல்றீங்களே, அது எப்படிப்பா முடியும்? கீதா, அவர் நல்லவரோ கெட்டவரோ, இது நீங்க மூடி மறைச்சு என்ன வேற ஒருத்தர் கட்டி வைக்கிறத விட நான் இப்படியே இருந்துடுறேன். மூடி மறைக்கிறதுக்கு என்ன அண்டாவா குண்டாவா அடிவயிறு? இது ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சா காரி துப்பும். அப்ப நான் என்ன கொன்னுடுங்க. கீதா, இல்லன்னா என்ன சாக விடுங்க. அம்மா, அம்மா, மகளை விட அப்பாவுக்கு கௌரவம் தான் பெருசுன்னா, தங்கராஜ் இந்த வீட்டுக்கு மருமகனா வரதை விட நான் சாகறதா மேலன்னா, தயவு செய்து என்ன மறந்துருங்க. இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க? நமக்கு மகதாங்க முக்கியம். பெருசு, பேசாம கல்யாணத்தை முடிச்சிரு. சின்னமுத்து, அந்த டிராக்டர்காரனுக்கு இவளை கட்டி வச்சு ஒரே நாள்ல பிரிச்சிரு. சபாஷ். அண்ணி வராங்க வராங்க. ஐயா, யோ ராப்பிச்ச, உனக்கு நேரம் காலமே கிடையாதா? சோறெல்லாம் தீந்து போச்சு, போயிட்டு காலையில வா. சோறு இல்லைன்னா பரவாயில்லம்மா, தோசையா சுட்டு கொடுங்க. சோள தோசையா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்களா? வாத்தியார், வாத்தியார் பொண்டாட்டி, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எங்க 2 பேரையும் மன்னிச்சிருங்க. பகல்ல வந்தா தெரிஞ்சிருமுன்னு தான் ராத்திரில முக்காடு போட்டு வந்தோம். நீங்க இப்படி கேவலமா பேசுகிறது தெரிஞ்சுதான் நாங்க பகல்லயே வந்திருப்போம். உங்க தம்பி என் பொண்ணை கெடுத்துட்டான். கெடுத்து புட்டான். என் தம்பி உங்க மகளுக்கு எடுத்துட்டானா? ஏமா கத்துறீங்க? குசு குசுன்னு சொல்லுங்க. உங்க தம்பி இவர் மகளை கெடுத்து போட்டான். ஐயோ, அப்படியா? அவனை சும்மா விட கூடாதுங்க. ஒரு தடவை உங்க பொண்ணை கொண்டு போனதுக்கு அவனை நான் வீட்டை விட்டே விரட்டேன். இந்த தடவை அவன் பண்ண தப்புக்கு நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். கற்பழிப்பு கேஸ்ல அவனை உள்ள தள்ளட்டும். வாத்தியார், அப்படி செஞ்சா உங்க தம்பிக்கு தண்டனை கிடைக்கும். என் பொண்ணுக்கு மானம் போயிடும். வேற என்ன பண்ணணும்? உங்க தம்பியை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. ஆமா. இல்ல, அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி 4 பேருக்கு முன்னால சாட்டையால் அடிக்கணும். ஏன் 3 பேருக்கு முன்னால அடிச்சா அடி உலாதா? ஏன்பா இதுவா பிரச்சனை? என்னங்க, பஞ்சாயத்துல நிறுத்தி சாட்டையால அடிச்சா உங்க தம்பிக்கு தண்டனை கிடைச்சிரும், ஆனா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்குமா? சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க. இந்த பாருங்க, உங்க மகளால தான் நான் என் தம்பியை வீட்டை விட்டு அனுப்புனேன். அவன் ரொம்ப ரோஷக்காரன். இப்ப சம்பந்தம் பேசணும்னு கூப்பிட்டா அவன் இங்க வரமாட்டான். சரி வாப்பா போலாம். அட வரமாட்டானப்பா, என்ன பண்றது? ஐயோ, காலத்தை கடத்தாதீங்க, பாவங்க அந்த பொண்ணு. ஏன்? வயிறு வந்துரும். ஐ, வயிறு வந்துருமா? சரி வர வேண்டாம். அப்படின்னா நம்ம சம்பந்தத்தை வெளியே வச்சுக்குவோம். வெளியில என்ன, வீட்டுக்கு வெளியே வாப்பா. என்னங்க இதெல்லாம்? என்னையா இது? நம்ம கல்யாணத்தை பத்தி தானங்க பேச போறோம். இவர் பொண்ணு கர்ப்பம் நான் சொல்ல போறோம். பெருசு, பின்னால குத்துறானுங்க. தம் கட்டிக்க. பேசாம ஒத்துக்க. இப்ப இதுங்க நேரம். இதுங்களை பேச விட்ட பொண்ணுக்கு புள்ள பிறந்துரும். சரி, நாங்க இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிறோம். வாத்தியார் வரப்பா. அண்ணா எப்படிண்ணா? அதுக்கு பேர் தான் தங்கராசு. எனக்கு பயம்.